Good morning students, welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see 11th Physics Unit 1 Propagation of Errors. Previous class we have seen propagation of errors in sum and difference. அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். See first. Example எழுதலாமா? Measuring the total length of two sticks. இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு கான்செப்ட் புரியறதுக்காக மெயினாக ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ், ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆட் பண்ணால் வர எரரை என்ன பண்ணணும், ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டிஃப்ரென்ஸ் பண்ணால் வர எரர் வேல்யூ என்ன பண்ணணும், அதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள். ரைட்டா? சி திஸ் இஸ் என்னன்னு சொல்லலாம்னா, ஸோ பார்க்கலாமா? ஸோ இது ஒரு ஸ்டிக்கு, லென்த் வந்து ஐ எம் கோயிங் டு மெஷர். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த ஒரு எக்ஸாம்பிள் L1. ஸோ அனதர் ஒன் ஸ்டிக்கு. ஸோ இதோட லென்த் வந்து ஐ எம் கோயிங் டு L2. ஓகே, ஸோ எப்படி சொல்லலாம்னா அது ஐ எம் கோயிங் டு ரைட் ஃபர்ஸ்ட். ஸோ இது L1 எடுத்துப்போம், பெருசு L1 எடுத்துப்போம், இது L2 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சி ஐ எம் கோயிங் டு டூ ஃபஸ்ட்டு L1 கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் L1? இது வந்து 6 சென்டிமீட்டருக்கு எரர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 இருக்குது சென்டிமீட்டர். அப்படின்னா இதான் மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏ, இது டெல்டா ஏ. ரைட்டா? இப்போ இதை மெஷர் பண்ண சொல்கிறோம் ஒருத்தவங்கள. 6 சென்டிமீட்டர் இருக்கும், எரர் வந்து 0.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் சென்டிமீட்டர். அடுத்தது L2 ஏலாமா? L2 5 சென்டிமீட்டர், எரர் மெஷர் பண்ணதுனால 0.1 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், சம் பண்ண போகிறேன். அதான் வந்து L டோட்டல். L டோட்டல்னு அர்த்தம் L1 ப்ளஸ் L2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஸோ ஆட் பண்ணால் இப்போ எரர் வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அது டெல்டா L டோட்டல். ஸோ டெல்டா எல் டோட்டல்னா டெல்டா L1 ப்ளஸ் டெல்டா L2. புரியுதா? இப்போது இதுதான் இசட். இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. டெல்டா இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. புரியுதா? இந்த இடத்துல வந்தது அந்த டேர்மு தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எல் டோட்டல் கண்டுபிடிக்க போகிறேன்னா, எல் டோட்டல்னு அர்த்தம் L1 ப்ளஸ் L2னானது 6 ப்ளஸ் 5 11 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா L1ஓட வேல்யூ இது, டெல்டா L2ஓட வேல்யூ இது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா? எரர் வேல்யூவை என்ன பண்ணணும், சம் பண்ணும்போது வர எரர் வேல்யூவை ஆட் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பண்ணும்போதும் வர எரர் வேல்யூவை ஆட் பண்ணணும். அதான் நம்ம பார்த்த கண்டிஷனு. அப்போ என்ன வரும், 0.2 சென்டிமீட்டர்னு வரும். புரியுதாப்பா என்னன்னு சொல்கிறேன்னு? ஸோ இப்போது இந்த ஸ்டிக்கோட லென்த்தை மெஷர் பண்ண சொல்கிறாங்க, சம் பண்ண சொல்கிறாங்க ரெண்டு லென்த்தையும். ஸோ அப்படி பண்ணும்போது இதோட லென்த்தை நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் வேல்யூ கிடைக்குது, இதோட லென்த்தை மெஷர் பண்ணும்போது எனக்கு எரர் வேல்யூ கிடைக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான், இது புரியறதுக்காக. ஸோ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ண போகிறேன், ரெண்டு லென்த்தையும். அப்போனா L1 ப்ளஸ் L2 வரும். டோட்டல் பண்ணதுனால ஒரு எரர் வரும் இல்லையா, அதான் டெல்டா எல் டோட்டல். ஸோ அப்படின்னா டெல்டா L1 கிடைக்கும், டெல்டா L2 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், தான் கண்டிஷன், நம்மளோட கண்டிஷன். ஸோ எல் டோட்டல்னு அர்த்தம் L1 ப்ளஸ் L2 ஆட் பண்ணியாச்சா, 5 ப்ளஸ் 6 ஸோ 11 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா L1ஓட வேல்யூ 0.1, டெல்டா L2ஓட வேல்யூ 0.1. ஸோ என்ன வரும், 0.2 சென்டிமீட்டர். அப்படின்னா தி வேல்யூ, அந்த ஸ்டிக்கோட வேல்யூ என்ன இருக்கலாம், தி வேல்யூ மேபி பிட்வீன், எப்படி இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, 10.8 சென்டிமீட்டராக இருக்கலாம்,
to என்னங்களா 11.2 சென்டிமீட்டர் இருக்கலாம் அந்த ஸ்டிக்கோட லென்த்து 10.8 சென்டிமீட்டர் இருக்கலாம் இதை ப்ளஸ் பண்ணால் 11.2 மைனஸ் பண்ணால் 10.8 ரைட்டா இது சம் பண்ணும்போது இப்போது அடுத்து என்ன பண்ணலாம் டிஃப்ரென்ஸ் பண்ணலாமா ஸோ என்ன எழுதலாம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லென்த்துன்னு எழுதலாமா ஸோ அடுத்த கண்டிஷன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லென்த்து ஸோ பண்ணுற பாரு எல் டிஃப்ரென்ஸு என்ன வரும் L1 மைனஸ் L2 இதை டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது எரர் வரும் இல்லையா அதை டெல்டா எல் டிஃப்ரென்ஸு என்ன பண்ணணும் எரர் வேல்யூவை டிஃப்ரென்ஸில் இருந்தாலும் ஆட் பண்ணணும்னு பார்த்துருப்போம் நம்ம டெல்டா L1 ப்ளஸ் டெல்டா L2 ஸோ ஏதெல்லாம் இந்த இடத்துல அப்புறம் என்ன எழுதுறோம் நம்ம ஸோ இதிலேருந்து ஐம் கோயிங் டு எல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு இது எடுத்து மைனஸ் பண்ணுறேன் என்ன வரும் நமக்கு 6 மைனஸ் 5 என்ன வரும் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது எரர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.2 சென்டிமீட்டர் புரியுதா என்ன சொல்கிறேன்னு இப்போ டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம் இங்கே 6 மைனஸ் 5 L1ஓட வேல்யூ 6 L2ஓட வேல்யூ 5 1 டிஃப்ரென்ஸ் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் வேல்யூ ஆட் பண்ணி தான் ஆகணும் அதான் ரூல் நம்ம பார்த்ததில்ல அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 சென்டிமீட்டர் ஓகே இப்போ எப்படி ஆகலாம் இதை ஐ எம் கோயிங் டு ரைட் இது என்ன இருக்கும் அந்த வேல்யூ தி வேல்யூ மே பி பிட்வீன் எப்படி இருக்கலாம் 1.2 சென்டிமீட்டராக இருக்கலாம் இல்லைனா 0.8 சென்டிமீட்டர்லேருந்து 1.2 சென்டிமீட்டர் ஓகே இதான் எரர் இன் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது இப்போது இது ரெண்டுத்தோட பர்சன்டேஜ் எரர் நம்ம கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ் எரர் அதான் முக்கியம் ஸோ கண்டுபிடிக்கலாமா இதோட பர்சன்டேஜ் எரர் என்னென்னு ஸோ இங்கே எழுதுறேன் ஸோ பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு ஏன்னு பார்ப்போம் இப்போ புரியும் உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் என்ன அர்த்தம் 0.2 divided by total value 11 into 100 okay so இதை கேன்சல் பண்ணால் so I am getting 1.8 percentage கிடைக்கும் இதோட பர்சன்டேஜ் எரர் ஆட் பண்ணும்போது அதே இந்த வேல்யூக்கு பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கிறேன் ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு 0.2 டிவைட் பை சம் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது வேல்யூ 1 வந்துச்சா இன்ட்டு 100 20% பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது 20% அடிஷன் பண்ணும்போது 1.8% தான் அப்படின்னா ஒரே மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்படி சொல்லலாம்னா அதை என்ன தெரிஞ்சுக்கணும் பார்க்குறீங்களா பாருங்கள் இப்போது இதை அடிஷன் பண்ணதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எனக்கு எரர் வேல்யூ எவ்வளோ வந்துச்சு 1.8 வந்துச்சு பர்சன்டேஜ் அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ எரர் வருது 20% எரர் வருது பாருங்கள் ஸோ அப்படின்னா சம் பண்ணும்போது யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நல்லா ஞாபகம் இருக்கா புரியுதா ஸோ சம் பண்ணும்போது நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் சம் பண்ணும்போது எனக்கு எரர் பார்த்தீங்கன்னா 1.8 தான் இருக்குது அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது எனக்கு எரர் வேல்யூ 20% வருது ரொம்ப அதிகம் அது 1.8%க்கும் 20% அதிகம் இருக்கா அப்படின்னா ஸோ சம் பண்ணுற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எரர் நான் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் எரர் வேல்யூ அதிகமாக வரும் புரியுதா என்ன சொல்கிறேன்னு முக்கியமான டேர்ம் இதை போகிறேன் ஸோ whenever we calculate the difference of physical quantities we have to do
more accurate measurement. We have to do more accurate measurement. Whenever we calculate the difference of physical quantities, we have to do more accurate measurement. Understand? So whenever we calculate the difference of physical quantities, we have to do more accurate measurements. Okay, so in the instrument use ஒரு instrument use பண்ணி sum பண்ணா அதே instrument use difference பண்ணா more errors வரும் ரைட்டா. ஸோ அதை வச்சு தான் இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 1.8% இது 20%. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் போக போக இதை பற்றி டீப்பாக நீங்கள் டெப்த்தாக படிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் errors in the product of two quantities. ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது வர எரர் வேல்யூவை என்ன பண்ணணும் அதான் இதில் பார்க்க போகிறது. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் let delta A and delta B be the absolute error in two quantities. என்ன quantities? A and B respectively. So consider the measured value of A alama, measured value of A equal to A plus or minus delta A. Similarly, the measured value of B plus or minus delta B. Okay, consider the product. என்ன எடுத்துக்கலாம்? Z equal to AB. ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து தி எரர் delta Z in Z is given by Z plus or minus delta Z equal to A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ. அப்படின்னா A plus or minus delta A into B plus or minus delta B. புரியுதா இது எப்படின்னு? என்ன ஆகும்? Errors in the product of two quantities. Let delta A and delta B be the absolute errors in two quantities A and B எடுத்துக்க போகிறேன். Consider the measured value of A வந்து A plus or minus delta A, measured value of B, B plus or minus delta B. அப்படின்னா the product Z equal to AB ன்னு சொல்லலாமா? The error delta Z in Z is given by Z plus delta Z na A into B. இப்போ ரெண்டு இது என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ எதிரம் பாருங்கள். செகண்ட் ரைட் Z plus or minus delta Z equal to, ஸோ இது மல்டிபிள் பண்ணுறேன். AB இந்த வேல்யூ plus or minus A delta B. இந்த வேல்யூ plus or minus B delta A. இதுனா plus or minus delta A delta B. ரைட்? இப்போ இந்த ஈக்குவேஷனில் dividing LHS
by z and RHS right hand side by AB. பண்ணலாமா? ஸோ அப்போ என்ன வரும்? therefore C I can write z plus or minus delta z divided by z equal to இங்கே இந்த whole term divided by என்ன எழுதுறேன்? AB. இப்போ மேலே whole term எழுதலாமா இந்த இடத்துல? I can write AB plus or minus A delta B plus or minus B delta A plus or minus delta A delta B. Okay, so individually இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எப்படின்னா இது மட்டும் என்ன வரும்னா plus or minus delta z divided by z equal to தனித்தனியாக ஆகிறேன். இது வச்சுனா ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ ஐ கேன் ரைட் இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 plus or minus delta z by z வரும். இது பண்ணால் 1 plus or minus a cancel ஆகிடும். அப்படின்னா delta b divided by b plus or minus இதோட இது பண்ணும்போது so I can write individually புரிகிற மாதிரி எழுதுறோமா ஃபஸ்ட்டு. ஸோ I can neglect this ஒரு ஸ்டெப் அவாய்ட் பண்ணதுக்கு பதிலாக பிரித்து தனித்தனியாக எழுதலாம். ஸோ z by z plus or minus z by z. ஓகே, தனித்தனியாக எழுதுறேன். இப்போ இங்கே AB by AB plus or minus A delta B divided by AB in the term plus or minus B delta A divided by AB plus or minus delta A delta B divided by AB. ஏழாம் இதே போல் இப்போ இங்கே பாருங்கள் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது கேன்சல், இந்த B கேன்சல். ஸோ எப்படி அதெல்லாம் இது கேன்சல். அப்படின்னா 1 plus or minus delta z by z equal to 1 plus or minus delta b by b plus or minus delta a by a plus or minus delta a by a delta b by b. இதெல்லாம் அதே போல் செப்பரேட் பண்ணி ஸோ ரிப்பீட் அகைன். ஸோ z equal to AB product பண்ண போகிறோம். The error delta z in z is given by z plus or minus delta z equal to a into b. Multiple பண்ணா AB plus or minus a delta b plus or minus b delta a plus or minus delta a delta b. So left hand side z ஆல பண்ணுறேன், right hand side AB ஆல பண்ணுறேன். So I can get z plus or minus delta z by z AB plus or minus a delta b plus or minus b delta a plus or minus delta a delta b by ab னு வரும். இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணியாதுன்னா இது எப்போ டேர்ம் வரும். இதில் கேன்சல் பண்ண வேண்டியலாம் கேன்சல் பண்ணிட்டா we are getting this equation. இதில் பார்த்தீங்கன்னா delta a by a இருக்கு இல்லையா, இதுவும் delta b by b are very small quantities. Okay, very small quantities. So இதோட ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, என்ன ப்ராடக்ட்டு? delta a by a dot delta b by b. அந்த ப்ராடக்ட் வேல்யூ வந்து இது எப்படி very 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 small, ஒன்றை விட. So we can இக்னோர்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன வரும்? டெல்டா ஏ பை ஏ டெல்டா பி பை பி ஆர் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸு. அப்படின்னா டெல்டா ஏ பை ஏவும் டெல்டா பி பை ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி ஸ்மால், ஒன்றை விட. ஸோ we can ignore, நெக்லெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ வாட் இஸ் த ரிமைனிங்? 1 plus or minus delta z by z equal to 1 plus or minus delta b by b plus or minus delta a by a. கரெக்டா? ஏதெல்லாம் இதே போல். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 1 கேன்சல். வாட் இஸ் த ரிமைனிங்? delta z by z
ஈக்குவல் டு எனக்கு எத்தனை வேல்யூ இருக்குது, 4 வேல்யூ இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் ஆர்டராக எடுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி. இப்போ 4 வேல்யூ, தேர் ஆர் 4 possible values we can get. எப்படி ஆகலாம்? ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி. அடுத்தது ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ மைனஸ் டெல்டா பி பை பி. அடுத்தது மைனஸ் டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி. அடுத்தது மைனஸ் டெல்டா ஏ பை ஏ மைனஸ் டெல்டா பி பை பி. ஸோ இதில் இதுதான் வந்து பிகர் வேல்யூ. ஸோ ஆல்வேஸ் ஓவர் எஸ்டிமேட் தி எரர், நாட் அண்டர் எஸ்டிமேட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதிலிருந்து we can write delta z by z equal to we can write plus delta a by a plus delta b by b. Okay, இதிலிருந்து என்ன தெரியுது? The fractional error is additive. ஆட் பண்ணணும். ஃப்ராக்ஷனல் எரர் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இதுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? ஸோ வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட்? தி மேக்ஸிமம் fractional error in the product of two quantities is equal to the sum of the fractional errors in the individual quantities. The maximum fractional error in the product of two quantities is equal to the sum of fractional error in the individual quantities. Fractional error வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? additive add பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். Okay, this is very important. So fourth topic, error in the division or quotient of two quantities. வேதாமா? first let it be delta A and delta B be the absolute error in the two quantities. என்ன quantities? A and B respectively. So இதிலிருந்து நான் அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக அதெல்லாம் பாருங்க. கன்சிடர் தி quotient z equal to என்ன எடுத்தணும்? A by B. Okay, division A by B. So the error delta z in z is given by
எழுதலாமா? z plus or minus delta z equal to a என்ன ஒரு எரர் a plus or minus delta a, b க்கு b plus or minus delta b டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஐ எம் கோயிங் டு ரைட் ஹியர் மேலே இருக்கிற டேர்ம்லேருந்து ஏவை காமனாக வெளியில் எடுக்கிறேன், கீழே இருக்கிற டேர்ம்லேருந்து பிஏ காமனாக வெளியில் எடுக்கிறேன். எடுக்கலாமா? ஏவை எடுத்தால் என்ன வரும்? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கேருந்து வெளியில் எடுத்தால் டெல்டா ஏ பை ஏ அப்படின்னு கிடைக்கும். கீழே பிஏ வெளியில் எடுத்தால் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி. புரியலன்னா திருப்பி இதையே உள்ளே கொண்டு போங்க. 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இங்கே போயிடுமா? இந்த ஏ கேன்சல் ஆகிடும். அப்படின்னா டெல்டா ஏ மேலே இருக்க அந்த டேர்மு அதே தான். ஸோ இங்கே z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ரைட் இந்த டேர்ம் எப்படி ஆகலான்னா இது இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் எப்படி வச்சுக்கிறேன்? ஏ பி அப்படியே வச்சுக்கிறேன் பை பி. மேலே இருக்கிற டேர்ம் அப்படியே ஆகிறேன் 1 ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ. இது வச்சா ரைட்டுண்ணா. இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே நியூமரேட்டர் போயிடுச்சுன்னா இங்கே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். மேலே போச்சுன்னா -1. அப்படின்னா எப்படி ஆகலாம்? இதை 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி பவர் -1ன்னு எழுதுறோம். ஓகே, இப்படி ஏ பை பி இந்த டேர்மு டினாமினேட்டர் டேர்ம் மேலே போச்சுன்னா -1 ஆகிடும் பவர். ஸோ இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுன்னு பாருங்கள். z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஐ எம் கோயிங் டு ரைட் ஏ பை பின்னு அர்த்தம், இசட்னு அர்த்தம் இந்த இருக்குது. ஸோ அப்போ நான் எழுதலாம் இந்த இடத்துல z இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு டெல்டா ஏ பை ஏ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி பவர் -1 ஏழாம் இதே போல். ரைட், இதை ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்டு பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரம் இல்லைனா பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். பை யூஸிங் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியுமா? 1 ப்ளஸ் எக்ஸு ஹோல் பவர் n இருந்தால் 1 ப்ளஸ்ஸு nx இதான் வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இந்த பவர் இங்கே வந்துடும் பக்கத்தில், ரைட்டா? எப்போ நான் இந்த கண்டிஷனு எக்ஸு வெரி வெரி கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. டெல்டா ஏ பை ஏ வந்து வெரி ஸ்மால் வேல்யூ 1 விட. ஸோ இது அப்படின்னா இந்த டேர்மை மட்டும் எப்படி எழுதலாம் பாருங்கள். 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி -1 எப்படி ஆகிடலாம்? -1 இந்த பக்கம் ஆகிடும். மைனஸு ப்ளஸ்ஸோ மைனஸ் ஆகிடும், மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்படின்னா இந்த இது மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா 1 மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி பை பி. இதான் நமக்கு இந்த வேல்யூவோட இது. ஸோ அதை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவா. பண்ணால் என்ன கிடைக்கும் பாரு. z plus or minus delta z equal to, so I am going to write what is that. So z 1 plus delta a by a, sorry, plus or minus delta a, இங்க 1 minus plus delta b by b. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் dividing z on both sides, right? Dividing z on both sides. அப்புறம் z plus or minus delta z by z. இங்கே பண்ணால் இந்த z டிவைட் பண்ணுற வேல்யூ கேன்சல். அப்படின்னா ஏறாது ஒருத்தர் 1 plus or minus delta a by a 1 minus plus delta b by b divided by z. Rendu cancel. What is the remaining? No. Z plus or minus delta z by z equal to
1 plus or minus delta A by A. அடுத்தது 1 minus plus delta B by B. ஓகே, இப்போ இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணியாதுன்னா 1 plus or minus delta Z by Z போன ஸ்டெப் பார்த்துருப்போம் போன இதில். ஸோ இதை எப்படி ஆகலாம், மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் இருக்கா, 1 into 1 1. இதை பண்ணால் மைனஸ் ப்ளஸ்ஸு டெல்டா பி பை பி. ஸோ இந்த டேர்மும் இந்த டேர்ம், இப்போ இந்த டேர்மும் இது பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ. இப்போ ரெண்டு இது பண்ணால் இன்னும் வரும். தட் இஸ் I can write plus minus delta A by A into delta B by B. Okay வா, மல்டிபிள் பண்ணிட்டேன் ரெண்டுத்தையும். இப்போ see this, இந்த வேல்யூ என்னது, வெரி வெரி ஸ்மால். போன ப்ராப்ளத்தை பார்த்தோம் இல்லையா. ஸோ we can neglect, இக்னோர் பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும், 1 plus or minus delta Z by Z equal to 1 minus plus delta B by B plus minus delta A by A. கிடைக்குமா? இந்த 1 1 கேன்சல் பண்ணிட்டா delta Z by Z equal to எப்படி இல்லாத தனித்தனியாக பிரித்து அதில் பாருங்கள், கன்வீனியண்ட்டாக இருப்போம். ப்ளஸ் மைனஸ் delta A by A மைனஸ் ப்ளஸ் delta B by B. போன ப்ராப்ளத்தில் பார்த்தது தான் இது. போன ப்ராப்ளத்தில் பார்த்துருப்போம் இல்லையா எப்படின்னு, மைனஸ் ப்ளஸில் இருந்துச்சுன்னா. ஸோ இது எழுதுறேன், தேர் ஆர் 4 பாசிபிள் வேல்யூஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அது எப்படி பண்ணணும்னு. இப்போ 4 பாசிபிள் வேல்யூஸாக பிரித்தா நமக்கு என்ன கிடைக்கும், we are getting, ஸோ என்ன கிடைக்கும், இதுலேருந்து 4 பாசிபிள் வேல்யூஸ் கிடைச்சா we can bigger வேல்யூ. அப்போ நான் டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ஐ எம் கெட்டிங் the value of delta A by A plus delta B by B. இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஃப்ராக்ஷன் வந்தாலும் எரர் வேல்யூ என்ன பண்ணணும், அடிட்டிவ் தான் பண்ணணும். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலாமா? வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட், தி மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் in the quotient of two quantities is equal to the sum of their individual fractional errors. Okay, fractional error வந்தாலும் என்ன பண்ணணும், error ஆட் பண்ணி தான் ஆகணும். Now assignment part. So explain என்ன error in the product of two quantities. Second, explain error in the division or quotient of two quantities. Okay, so very important topic, please go through 2 to 3 times, 2-3 தடவை go through பண்ணுங்க and do the assignment in a before submission date. Okay, thank you students, have a nice day.